எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ரெசார்ட்டோடைய டூர் தான் நாங்க போட போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏற்காடு பார்க்கல சூப்பரா இருக்குது. அப்படியே ஜில் 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 சூப்பரா ஐஸா நல்லா இருக்குது. இந்த பக்கம் போனா கார்டன், இந்த பக்கம் போலாம். ஆசியில இருந்து டைரக்டா வர தீர்த்தமாமா அப்படியே வந்து எடுத்து குடிச்சுக்கோங்க. அக்கா நீரணிக்கா அவ்வளவுதான். இங்க வாமாம்மா வில்லு விடலாம். உள்ள போயிட்டு வாமா. கண்டுபிடிச்சிட்டோம். பச்சை மிளகு ஒரு வாட்டி வந்தாலும் அருமையான இடத்த கூட்டு வந்துருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏற்காடு கிளம்பிட்டோம். ஏற்காடு கிளம்பி இப்போ நாங்கள் சேலம் தாண்டி வந்துட்டோம். சேலம் என்ன தாண்டல, இப்போ சேலம் போயிட்டு இருக்கோம். சேலம் போயிட்டு இருக்கிறோம். சரி ஒரு கல்ல உட்காந்து டீ குடிக்கலான்ட்டு டீ வாங்கி தரேன். சரி பப்ஸ் வாங்கி இப்போ பப்ஸ் சாப்பிட போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பப்ஸ் சாப்பிடலாம். காலா பப்ஸ். இப்போ வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இப்போ டீ கடையில் நிறுத்தியிருக்கோம். அவ்வளோதான். நம்மள மாதிரி ஸ்பீடில் வரவங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அப்புறம் அங்கேருந்து நம்ம ஏற்காடு போகணும். இங்கே 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்கரியில் இருக்கோம். ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். ஃபுல்லாக ஒரே ஸ்பீடில் போனோம்னா உடம்பு வலி வந்துடும். ஆமாம். இப்போ எப்படிமா இவ்வளோ தூரம் வந்திருக்கு? டயர்டாக இருக்கா? நார்மலாக தான் இருக்கா? வேகமாக ஓட்டுறானா வண்டிக்கு? இது வேகமாக ஓட்டுறானா? எப்படி இருக்கு பாப்ஸ்? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டீ காஃபி பப்ஸ் எல்லாமே குடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக எங்கே நிறுத்தலாம்? ஏற்காடு தான். ஆமாம், ஏற்காடு அடிவாரத்தில் உட்காந்து நிறுத்திட்டு அங்கேருந்து மறுபடியும் ஏற்காடு தான் பார்ப்போம். போகிற வழியில் வந்து தீபினேச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உட்காந்து பழம்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிட்டு போகலாம். நிறைய இருக்குமா? ஸ்நாக்ஸில் வெளியே எடுத்தால் பின்னாடி ஓடி வரும். ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. சரி இப்போ வாங்க போகிற வழியில் அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு போகலாம். ஆமா, அது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா நமக்கு புடுங்க வரும். அதான் ஓடி வருங்க. ஆமா, சித்திரக்கோயில பார்த்துருக்கோமே சாமி. கண்டிப்பா ஏற்காடு இந்த மாதிரி எங்க போனாலுமே ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. ஹெல்மெட் இருந்தாலும் உள்ள அலோவே பண்ணுவாங்க. ஹெல்மெட்டு மெயினாக ஷூ போட்டுக்கணும், தண்ணி எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் செகண்டரி. நீங்க மலை ஏறணும்னாலே ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. ஏற்காடு மலை மேல ஏறியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 பெண்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். செம்ம டயர்ட் ஆயிட்டோம். மொத்தம் 20 கொண்டை ஊசி வளைவுல 4 தான் இது பண்ணிருக்கோம். நமக்கு வந்து 16 கிலோமீட்டர் இருக்கு. 16 கிலோமீட்டர் போகணும். ஆமா. இப்ப என்ன நாங்க எதிர்பார்த்தது எல்லாம் பனியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். பனி கம்மியா தான் இருக்கு. ஏற்காட்டுக்கு பஸ் எல்லாம் இருக்கு. சேலத்துல மெயின் சேலம் வந்துட்டோம்னாலே அங்கிருந்து நிறைய பஸ் ஏற்காட்டுக்கு பஸ் இருக்கு. பஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனையே இல்ல. வண்டியில வரதாலும் வந்துடலாம். இப்போ வந்து மத்தியான டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்குது. காலையில டைம்ல வந்துட்டு ஒரு 10 மணிக்கு டைமுக்கு கூட இங்க வந்து பனியா தான் இருக்கும். இப்போ வந்து 2 மணி இருக்குமா? 1 மணி இருக்கும். 1 மணிங்கிறதுனால வந்துட்டு இப்போ வந்து பனி இல்ல. மேல போக போக இருக்கலாம். இப்போதைக்கு 4 வளைவு தாண்டி இருக்கனால அப்படி இருக்கு. நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சூடான சோளக்கறது தான் நல்லா இருக்கு. ஆமா, சூடா உள்ள போச்சுன்னா மேல போக போக நல்லா இருக்கும். சரி, சோளக்கறது வாங்கலாம். இங்கே வந்து கருது எல்லாமே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து டேரெக்டாக நம்ம புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட்டுக்கு தான் போக போகிறோம். எல்லோ லேக் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு பார்ப்போம். நம்ம ரூமுக்கு தான் போகிறோமா? ஆமாம். அங்கே போய் இருந்துட்டு அப்புறம் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம். எப்படி இருக்கு இடம்லாம்? சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. ஆமாம். காவாசி தான் தாண்டி இருக்கோம். இன்னும் மேலே போகணும். ஆக்சுவலாக ரொம்பவும் குளிர் இல்லை, ரொம்பவும் வெயில் இல்லை. நல்லா சூப்பரான கிளைமேட்டு, வேறு லெவலில் இருக்குது. A few moments later.
யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. கொடுத்த பிற்பாடு தான் டேட் சொல்லி இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா நான் சொல்றேன். சரி சொல்லு. சோ இத்தனை நாளா வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளாரே சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம ஏற்காடு வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஏற்காடுல வந்து நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்டை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் முடிஞ்ச பாட்ட காணோம். சோ வேற எப்படிமா இருக்கு நான் சொல்ல கூடாது. சூப்பரா இருக்குது. நான் வந்ததே கிடையாது. அப்பீன வள்ளின பிள்ளைதான் ஏற்காடுக்கு போனது கிடையாது. அம்மா கைப்பக்கம் 8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனா அம்மா இன்னும் இங்க பக்கத்துல இருக்கிற ஏற்காடுக்கே வரல. அதனால கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தோம். ஜீதா வந்தங்காடுதான் வாமான்னு ஒரே ராவடி வடி பிள்ளைனாலதான் நான் வந்தே இருக்கிறேன். அது இப்ப முக்கியம் இல்ல. நாம வந்துட்டு எல்லோ லேக்ல வந்து இதான் பொட்ட பிள்ளைங்க வேணுங்கிறது. இப்ப வந்திருக்குது. ஆனா நம்ம வந்து ஹோம் டூர் போட்டிருக்கோம். 2 ஹோம் டூருமே போட்டிருக்கோம். நல்லா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணா நிறைய இன்ட்ரெஸ்டா பாக்குறீங்கன்னா வந்து நாம புதுசா ஒரு ரெசார்ட் வந்திருக்கோம். பேர் என்ன? எல்லோ லேக் ரெசார்ட் ஏற்காட்டுல தான் இருக்கு. நாங்க உள்ள வந்து பார்த்தோன்னே வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஆமா. சோ சூப்பரா இருக்கு. நாங்க வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா வெளியே இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும். நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி இங்க வாத்தெல்லாம் இங்க இருக்கு. வாத்து, வான்கோழி, நீச்சல் குளம் எல்லாமே இருக்கு. மரமெல்லாம் இருக்குது. பார்க்க கண்ணுக்கு எது செமையா இருக்குது. ரெசார்ட்டோடைய டூர் தான் நாங்க போட போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏற்காட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசார்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெய்ட் ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது. காசு கொடுத்து ப்ரொமோஷனே கிடையாது. நம்மள மாதிரி ஆளுங்க வந்து ஸ்டே பண்ணலாம். அதுக்காக தான் நாங்க வந்து ஃபுல்லா காமிக்க போறோம். கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருக்கு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்கும். சோ வீடியோ முழுசா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போலாம். இல்ல சுத்தி பார்க்கலாம். வாங்க நீங்களும் வாங்க. எல்லாம் சேர்ந்து சுத்தி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெசார்ட்டோடைய என்ட்ரன்ஸ். இறங்கி வரணும். உள்ள நம்ம வரும்போதே நிறைய பைன் மரங்கள்லாம் நிறைய இருக்கும். இதுல நம்ம பண்ணுவோமே அதை பண்ணிக்காமே. இது வந்து பாசா ஃபைலான்னு பார்ப்போம். பாசா ஃபைலான் எப்படி பார்க்கறதுன்னா நீளமா இருக்கிற ஒரு இதை பிச்சுக்கணும். பிச்சுட்டு இது 2ஆ பிச்சுக்கணும். மறுபடியும் இதுல இதே மாதிரி வச்சு தலைகீழ கமுத்தணும். ஆமா. அப்படி நிக்குமா? ஆமா. இங்க பாருங்களேன். இப்ப நான் பிச்சுட்டேன்னா மறுபடியும் உள்ள சொருவி ஃபெயில் ஆயிட்டு. ஐயோ குமாரே குமாரே. நான் சொருவிட்டப்ப அது நிக்குது. சொருவிட்டு இப்படி கமுத்தணும். இப்படி கமுத்தும் போது உழுவக்கூடாது. உழுவலைன்னா வந்து நான் பாஸ்ன்னு அர்த்தம். இந்த மரம் ஃபுல்லா நம்ம என்ட்ரன்ஸ்ல வரும்போது இன்னும் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அந்த பூ இருக்குல்ல, ஒரு பூ நெத்தில வச்சு வெடிப்பாங்கல்ல, அந்த மாதிரில எர்க்கம்பு வச்சு அழுத்தி பார்த்து வெடிச்சதுன்னா வந்துட்டு இது. ஸோ இப்போ நம்ம உள்ள ரெசார்ட்குள்ளே வந்தோடனே வந்துட்டு நிறைய பைன் ட்ரீஸோடைய வெல்கம்ஸ்ல நம்ம உள்ள போகிறோம். போகலாமா? வாங்க போகலாம். நானும் என்ன பண்ணுவேன், பாலிபிளாங்க கொட்டை இருக்குல்ல கிடையாது, அது அழுங்காது மேலோட கருப்பு வர மாதிரி தொளிக்கணுமா? ஆமா, காப்பி கலர்ல வரணும். வெள்ளை கலர் வந்துச்சுன்னா ஃபெயில். காட்டுறதே பாஸ் பண்ணிருக்க. அந்த மாதிரி நீங்க எப்படி வந்து ஸ்கூல் படிக்கும்போது பாஸா ஃபெயிலா பாப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்குள்ள போயிட்டு ரெசார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். சூப்பரா இருக்குது. அப்படியே ஜில் 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 சூப்பரா ஐஸா நல்லா இருக்குது. தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு மதியான டைம்ங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு ஃபாக் இல்ல, வீடியோ கிளியரா இருக்கு. நான் இந்த டைம்ல எடுக்கணும்னு கோசரம் தான் கரெக்டா இந்த டைமுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கோம். சோ இப்போ உள்ள வரும்போதே வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு. உள்ள போனா ரிசப்ஷன். ஆமா. சோ அதுக்கு இந்தாண்ட போனா நீச்சல் குளம், இந்தாண்ட போலாமா? இந்த பக்கம் போனா கார்டன், இந்த பக்கம் போலாம். இந்த பக்கம் போலாம். இந்த பக்கம் நானே முடிவு பண்ணுவேன். ஆமா, இதுதான் பிரச்சனையே இல்ல. நீ முடிவு பண்ணிக்க. ரெண்டுல ஒண்ணு முத்தடு. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் அம்மா ஸ்விமிங் பூல் தான் சொன்னாங்க. ஆனா ஸ்விமிங் பூல பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நான் ரூமுக்கு போலாம்னு சொல்றேன். சரிங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். ரூமுக்கு அப்புறம் கடைசியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுதான் மெயின். அழகா இருக்கு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே நம்ம ஊர் அக்கா திருச்செங்கோடு சாரி டிரேப்பிங் அக்கா பேரை சொன்னா திருச்செங்கோடே அதிரும். அக்கா ஃப்ரேம்குள்ள வாங்க. ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கோம் நாங்க. எத்தனை டைம் இந்த ரெசார்ட் வந்திருக்கீங்க?
இது ஃபர்ஸ்ட் டைம். நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏற்காடு நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனா இந்த ரெசார்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம். செமையா இருக்குங்க. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை. ஆனா கொஞ்சம் வெயில் தான் தூக்கலா சீசன் அன்யூசுவலா இருக்கு சீசனு. வெயிலா இருந்ததுன்னா இப்படி ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிக்க வேண்டியது. ஆனா தண்ணி வந்து கிட்டத்தட்ட மைனஸ்ல போயிட்டு இது இருக்கு. வந்து காசில இருந்து டைரக்டா வர தீர்த்தமாமா. அப்படியே வந்து ரீஃப்ரெஷ் எடுத்து குடிச்சுக்கோ நீ. கொஞ்சம் எடுத்து ரீஃப்ரெஷ் தெரிஞ்சு விட்டுறோம். இங்க வா கண்ணு. க்ளோஸ் அப். செம்ம சில்லுன்னு இருக்கு தண்ணி. மூஞ்சி கழுவிக்குவாங்க. அது எப்படி காமிச்சா தெரியுமா சில்லுன்னு இருக்குறது? நம்ம தொடும்போதே அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் காமிப்பீங்க. அம்மா ஐஸ்வா இருக்குது. டைரக்ட்டா ஐஸ்வா வருது. பயங்கர அப்படியே வருது அப்படியே. அத வெறச்சு போயிடுவோம். குளிக்கலாம்னு பயங்கர ஆசை. குளிக்கிறதுல ஆசைதான். வேணா வெறச்சு போயிடுவேன். இல்லைன்னா நீச்சல் தெரியும். ஆமா தங்க அது நீச்சல் தெரியுதால நீச்சல் ஒரு அடி அடிச்சிடலாம். நீச்சல் கம்மியாலதாமா. இல்லைங்க அது ஆழம். அது ஆழமா இருக்கு. அது ஆழம். ஏங்க முழுகிற அளவுக்குலாம் இருக்காது. நின்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு தூரம் தான் வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அடி வெறச்சு நின்று போயிடுவோம். நம்ம அப்படியே நின்று வெறச்சு இருக்கும். பட் ஆனா ஆழமெல்லாம் இல்ல, ஜாலியா ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு தான் குளிரா இருக்கும். அப்ப உள்ள இறங்கிட்டுனா நார்மல் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் இறங்குறப்ப உறைஞ்சிட்டு தான் வரணும். ஆமா உள்ள போய் தெரியாது. திரும்பி வெளிய வரும்போது வரைஞ்சிருவோம். இந்த பெஞ்ச் பேர் என்ன? படுத்துக்கலாம். பெஞ்சுக்கு என்ன பேர் இருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா? பீச் பெட்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்துட்டு ரெஸ்ட் இது மாதிரி தான் இருக்கு. பாத்து குளிச்சிட்டு ஜாலியா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க வேணா அது ரெசார்ட் முன்னாடி நின்னு எடுத்துக்கலாம். ஜாலியா எக்ஸ்கியூஸ் மீ ஜூஸ் கிடைக்குமா? அதுக்கு ஒரு 1 hour வெயிட் பண்ண சொல்லுவாங்க. தண்ணியாச்சு கொடுங்க போடு. தண்ணி வந்து அங்கவே குடிச்சு கட்டுவாங்க. வந்துட்டு சோ நம்ம ஹோட்டலோடைய மேனேஜர் தானே? கிஷோர் எப்படின்னா இவ்வளோ சில்லுன்னு கிளைமேட்ல டெய்லி இருக்கீங்க அது சொல்லுங்க. I'm a cool person. ஓ அப்படி இவருடைய கைடன்ஸ்ல தான் வந்துட்டு ஹோட்டலே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதை விட சூப்பரான பிளேஸ் இங்கே வேற என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஏற்காடு is ஆனால் இல்லை ஹோட்டலில் கேட்குறேன். ஹோட்டல்லையா? ஹோட்டல் அந்த ஏ பிளாக் போங்க. அப்படி ஓகே அதோட வியூ நல்லா இருக்கும். ஓகே ஓகே இந்த பூல் வியூ, கார்டன் வியூ, ஓகே இது எல்லாமே நமக்கு நல்லா. நம்ம இடம் ஃபுல்லாவே நல்லா இல்லாத இடமே ஆனால் கிடையாது. சூப்பராக இருக்குது. சூப்பரா இருக்குது. சூப்பரா மெயின்டைன் பண்ணி நல்லா ஆசையா இருக்கு. யாரும் சுத்தி பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டே இருக்கணும். தாராளம் குடிக்கலாம். அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரெஸ் ஏதாவது அது நீங்க தான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம் நீங்க இருக்கு. பட் அது பே அண்ட் கட்டி அப்படி ஓகே நீங்க ஷார்ட் நீங்க சோ தான். உங்களுக்கு இந்த ஹோட்டல்லே பிடிச்ச பிளேஸ் எதுங்க சார்? எவ்வளவு இருக்கு? எனக்கு பிடிக்காத பிளேஸே கிடையாது. இப்படிதான் ஒவ்வொன்றும் ரசிச்சு டெய்லி வீடியோ எடுப்பீங்களா? டெய்லி எடுப்பேன் நிறைய. நானே வாக் த்ரூ வீடியோஸ் நிறைய எடுப்பேன். நிறைய போட்டுருப்பேன். சோ இப்போ ஏற்கனவே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க சார். இந்த ஹோட்டல் வந்து எல்லோ லேக் ஹோட்டல்ங்கிறது வந்து என்ன ஸ்பெஷல், என்ன ஃபீச்சர்ஸ்? Yellow Lake special is food. ஓகே ஓகே ஃபுட். அப்புறம் எங்க டீம் ஓகே ஆமா எல்லாரும் என்னையோட சூப்பரா இருப்பாங்க. ஆமாமா இவரு வந்து இப்பதான் பார்த்தேன். ஆனா பல வருஷம் பழகுன மாதிரி நல்லா பேசுறீங்க. ஜாலியா பேசுறாரு. எல்லாரும் அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கு. ஆமா அம்மா அம்மா அண்ணன் அண்ணன் அந்த ஒரு பாண்டிங். ஆமா ஆமா கரெக்ட். அப்படிதான் இருந்தாதான் நல்லா அந்த ஒரு ஃபேமிலி பேக்கேஜ்க்கு நீங்க ஃபுல்லா பார்க்க முடியும். கரெக்ட். அப்புறம் என்ன இடம், இடம், கிளைமேட். அப்புறம் இங்க வந்து மெயினா கவரேஜ் வந்து நமக்கு இங்க ரொம்ப கம்மி. அதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. அமைதியான ஏற்காடு வந்தா அந்த ஹோட்டலை சுத்தி பார்க்கறதுக்கே நமக்கு 2 நாள் வேணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல். ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இண்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். அக்கா நீலவேணிக்கா வாங்க. வந்தபடி பாரு. வந்து உள்ள விழுந்துருவாங்க. வா. இப்போ நம்ம வந்திருக்கிற வந்து இண்டோர் கேம்ஸ் இருக்கிற பிளேஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே செஸ்லாம் இருக்கு. நமக்கு தாயங்கிறது தான் தெரியும். செஸ் வந்துட்டு சும்மா 2 கலர் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும். சரி அங்கே போய் பார்ப்போம். தெரியாதா? எப்படி தெரியல? நாம கத்துக்குவோம். போடலாம். விளையாட தெரியுமா? நாங்களாம் கேரளால டெய்லி அண்ணனுக்கு தெரியும்டா. நமக்கு தெரியும். ஹாஸ்டல்ல வந்து கிளாஸ் முடிஞ்சு வந்தோம்னா வந்து எல்லாருமே வந்து கேரம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். எப்படி விளையாடுறது தெரியல. என்ன இது வந்து வாட்டர்ல தெரிய மாட்டேங்குது. கரெக்ட் வந்து இதுல ஷூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீ போடுமா? இது வந்து லேயர் நார்ல வர
பிளேயர் தான் நீ கொடுக்கடே ஓ மாடி வின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க டீமா டீம் நானும் ஜிவி ஒரு டீம். நாங்க 2 கேம் விளையாண்டு எஞ்சி போயிடுவோம். அக்கா மைனஸ் போடுங்க. இருங்க. வரதே அப்படி ஒரு டைம் வராது. அவ்வளவுதான். இங்க இந்த லைன்ல வச்சுட்டாலே யார் பிளாக் யார் ஒயிட் இப்பதான் ஷூட் பண்றேன். அப்போ அக்கா தான் ஓப்பனிங் ஷாட் போட்டுருக்காங்க. எங்கேயோ போகுது. செகண்ட் ஷாட்டா என்ன கேம்னே தெரியாம எல்லாம் விளையாண்டு இருக்கீங்க. A few moments later. ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளுடைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லோ லக்கேடோ ஸ்பெஷலே வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1/2 hour ஆயிடுச்சு, ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்ம போய் சாப்பிட்டு வந்தோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 4 பேர் வந்திருக்கோம். ஸோ 4 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மட்டன் பிரியாணி, ஒன்று சிக்கன் பிரியாணி, ஒன்று நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ், ஒன்று வந்து ஃபுல்கா. அம்மா ஃபுல்கா ஸ்பெஷலாக வேணும்னு கேட்டாங்க, ஃபுல்கா. அதுக்கு வந்து பீகார் கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பீகார் சிக்கன் பாப்பா எப்படி ஸோ அதனால் வந்துட்டு இதனால ஸ்பைஸியாக இருக்குமாம்மா, அதனால இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுவோம். 4 வச்சு ஆள் கூட 3 தான் இருக்குது. அது இது பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சரி என்னமோ குழம்பு அதை வந்து சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி. என்னமோ குழம்பு இல்லை, இது வந்து பீகாரி சிக்கன். பீகார் கறி. கறியா? கறினா குழம்புமா. சரி பாப்பி எப்படி இருக்குது. நல்லா காரமாக இருக்குன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பார்க்கலாம், கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து. பெருசாக பிச்சு நல்லா பல்காக சாப்பிட்ணும். சூடாக இருக்குன்னு பார்த்தேன். சிக்கனோட சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் தான் பிடிக்கும். கடையிலலாம் வாங்குறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் இந்த சோயா சாஸ்லாம் போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஒயிட் இருக்கனால நல்லா இருக்கு. அவ்வளோ சாஸ் எதுவும் போடுங்க. நீ என்னங்க சாப்பிட்றேன்? நானா மட்டன். ஓகே. ஸோ லஞ்சை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா சூடாக இங்கே ஏற்காடு இருக்கிற சில்னஸ்க்கு சூடாக நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது. எப்படிமா டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்குது. இன்னும் கூட நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. சுட சுட எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. தென் வந்துட்டு ரூமு இன்னொரு எங்கள் ரெசார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு சூப்பராக இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. தென் போய் சீரீஸ்ல ஸோ இங்கே பாருங்கள், ரூம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில். அம்மா அங்கே ரூம் பார்த்தியா எப்படி இருக்குன்னு? ஆனால் இந்த மாடல் நேம் என்னதுங்கண்ணா? ஏ பிளாக், ஏ வில்லா. ஏ வில்லா. ஸோ ஆமாம், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே ஏ மாதிரியே இருக்குது. இங்கே பாருமா, இங்கே பாரு, நான் பாரு. அவ்வளோதான். எங்க வேணாலும் போ, நான் ஏரியால உட்காந்து ஆளாளுக்கு அதான் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்களே. நீ ஏன் எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கோ. அங்கே பாரு, இது வில்லு. பார்ப்போம் எந்த அளவுக்கு. ஆனால் என்னது இது? நீங்களே இப்படி பண்ணலாமா? நானே இப்படி பண்ண எப்படி? நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லியே தரணும். அப்படிங்கிறீங்க? ஆமாம். அங்கே பாருங்கள், நம்ம ரெசார்ட்டில் வந்துட்டு டென்ட் ஸ்டேவும் இருக்குது. அம்மா வந்து என்னடா கூரை அப்படின்னு கேட்குறாங்க. டென்ட் வந்து நமக்கு டபுள் ஆக்குபென்சி இருக்குது, ட்ரிபிள் ஆக்குபென்சி இருக்குது. ஓகே ஓகே. ஆனால் அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா? வாங்க. பண்ணிட்டா போதும், எங்கே வேணால் நம்ம சுற்றிட்டு இருக்கலாம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ளஸ் என்னன்னா, இங்கே உங்களுக்கு பயப்படக்கூடிய பூச்சிகள் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. ரெகுலர் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம. ஓகே 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 ஓகேங்க. வாரத்தில் 4 நாள்
கேம்பஸ் இருக்க எல்லா ஏரியாவும் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்றோம். சூப்பருங்கண்ணா. ஸோ பூச்சிக்கு மருந்து அடிக்கிறனால எந்த ஒரு பயமும் இல்லாம இருந்துக்கலாம். டென்ட்டுக்குமே உங்களுக்கு உள்ள எந்த பூச்சியும் வராது. ஏன்னா இது டபுள் லேயர். ஓகே ஓகே. ரெண்டு லேயர் இது உங்களுக்கு காற்றோட்டத்துக்கு நைட் உள்ள இருந்தாலும் மூச்சு அடைக்கலாம் பயம் கிடையாது. சரிங்களா? உள்ள இருந்துட்டு சூப்பரா இருக்கு. நாம மொட்டை பல்ல போட்டுக்கணும் டென்ட். ஆமா உள்ள போயிட்டு வாமா. போகாத இருப்போம் நம்ம. நீ வேற எனக்கு இங்க தான் படுத்துறேன். சூப்பருங்கண்ணா. அதான் நல்லா இருக்கு. நல்ல மெதுவா சூப்பரா இருக்கு. ஓ உள்ள அடியில குஷனோட இருக்குங்களா? சூப்பர். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் குஷன். ஓகே ஓகே ஓகே. அது படுத்தாலும் உங்களுக்கு முதுகெல்லாம் அழுத்தாது. ஆமா ஆமா ஆமா. நல்லா இது நம்ம நல்லா இருக்காமா? சரி அப்ப உனக்கு ரூம் வேணுமா? அந்த மாதிரி இங்க இருக்குது. நம்ம வீட்லயே ஒரு டென்ட் சும்மாவே இருக்கு. ஆமா டென்ட் இங்க வச்சிருங்க. நல்லா இருக்குதா? வந்த இடம் ஒரு வாட்டி வந்தாலும் அருமையான இடத்துக்கு கூட்டு வச்சுக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமாம் அடுத்த வாட்டி எல்லாரும் வரலாங்கண்ணே. ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாட்டி ஃபேமிலியோட நாங்கள் வரோம். அண்ணி எல்லாத்தையுமே அப்பா மிஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் வரணும். எல்லாத்தையும் கூட்டு ஒருக்கா வரோங்க இந்த இடத்துக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பர் பிளேஸ். காய் பாருங்க கீழே இந்த மரத்துல காய். அதெல்லாம் கத்திங்களா? அடே அப்பா என்ன இத்தோ பெருசு இருக்கு. இங்க பாருங்க அத்தி பழம் வந்து சூப்பரா இருக்கு. இது சாப்பிடலாமாங்கண்ணா? சாப்பிட்றதாங்களா? பழுக்கலையா காயா? இது மரம் இந்த மரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரீடு. ஓ ஏற்காடு ஸ்பெஷல் அத்தி பழம். இது சாப்பிட்ற ஸ்டேஜாங்கண்ணா? இல்ல இல்ல சாப்பிட்ற ஸ்டேஜ் மாதிரி இருந்தா நல்ல ரெட்டிஷ் பீட்ரூட் கலர்ல வந்துரும். ஓகே ஓகே ஓகே. ஆமா இது எல்லாமே காய்க்கும். சரி சரி சரிங்க. நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு போய் வளர்த்துறோம். வளர்த்த முடியாது. அந்த கிளைமேட் வேணுங்கண்ணா. ஆமா இந்த இடத்துக்கு தான் இது வரும். இது ஏற்காடுல மட்டும் தான் நீங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியும். அதாங்க. அப்புறம் வேற எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஒருவேளை இருக்கலாம். அதாங்க. இந்த ஏற்காடுல மட்டும் தான் இந்த வகை அத்தி நீங்க பார்க்க முடியும். ஏன் கேரளால இல்லைங்களாங்க? கேரளால வேற பொடி அத்தி பொடிசா தக்காளி சைஸ் நெல்லி சைஸ் அந்த மாதிரி வீட்லயுமே வச்சிருக்காங்க. இங்க பாத்துக்கிறோம். இங்க இந்த மாதிரி இருக்குது. இது வந்து அத்தி மரமாமா. இது ஏற்காடுல தான் ஸ்பெஷல்னு சொல்றாங்க. சோ உங்க ஊர்ல இந்த மாதிரி அத்தி காமிங்க, சைஸ் காமிங்க. என்னமோ இந்த மாதிரி அத்தி போல பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊர்ல கிடைக்கும்னு சொல்லுங்க. இருப்பதுக்கு நீ ஆட்டுல வேஸ்டா போயிடும். வாரங்கள என்னமோ பழம் நினைச்சு கேட்டா அவர்கிட்ட அக்கி பழமா பழமா தான் அத்தி பழம் என்னென்ன ரேட்டுக்கு டப்பால அடிச்சு விற்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா உங்க நேம் என்னதுங்கக்கா? என்னோட பேரு ஸ்வாதி. என்னோட பேஜ் வந்து சேலம் சாரி டிராப்பர் ஸ்வாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே ஓகேங்கக்கா. சூப்பருங்கக்கா. யூடியூப் சேனல் என்ன யூடியூப் இப்பதான் இன்ஸ்டாகிராம். சாரி எல்லாம் வந்துட்டு மடிப்பெடுப்பு நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லைங்கம்மா. அந்த மாதிரி அக்கா எடுத்து வச்சு எல்லாரையும் பத்தி பண்ணி கொடுப்போம். கிளாஸ் இருக்குங்க. ஒரு நாள் அம்மாவை ஜாயின் பண்ணி விடுறாங்கக்கா. இங்கதான் சேலை போடுவே. ஆன்லைன் கிளாஸஸ் ஊர்லயுமே எடுத்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகேங்கக்கா. அம்மா வந்ததுல இருந்து ரொம்ப நாளா மிளகு மிளகு மிளகுன்ட்டே இருக்காங்க. நான் வந்து படத்துல தான் பாத்துக்கிறேன். மிளகு செடியெல்லாம் நேர்ல நான் பார்க்கவே இல்லை. இப்போ வண்டியில வர வர பார்த்தேன். ஏற்காடுல ஃபேமஸ் வந்து காஃபி மிளகு தானே. வந்துட்டு அதை பார்க்காம போவாங்களா? கண்ணு காபி செடிங்கிறது இதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு கூலையே சொல்லுச்சுடா. இதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதா எனக்கு தெரியல. காஃபினா அதுல காஃபி கொட்டை இருக்குமா? அப்படியா? இது மிளகு. இது மிளகு. மிளகு அது கொடிதான் மிளகு. நீ வருவா. ஓகே ஓகே. மிளகு செடி எனக்கு தெரியும். மிளகு செடி இல்ல மிளகு கொடி. குடி. காபி செடி என்ன செடின்னு சொன்னீங்க? மேல பாருங்க ட்ரக் பண்ற மாதிரி போலாம். எல்லாமே போலாம். ஓ இதெல்லாம் அதுதானா? பாரு இந்த இவங்க தான் காட்டுனா அந்த பொண்ணு. இலை பார்த்தா வப்பாளி அந்த வெத்தலை கொடி மாதிரியே இருக்குது. ஏகனே இலை வெத்தலை மாதிரி இருக்குல்ல. மிளகு இருக்குதா என்ன தெரியல. மிளகு எதுவும் இல்ல. காசு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். மிளகு இருக்கு. நான் பாத்துட்டேன். இங்க இங்க பாருங்க மிளகு. இங்க புரி புரி. என்னம்மா? இதே மிளகு. இதுதான். இதே ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு மிளகு கண்டுபிடிச்சிட்டோம். பச்சை மிளகு. பச்சை மிளகுலாம் செய்வோம் போடுவாங்களா? சரி நல்லா இருக்கு பாக்குனே. காரமாக இருக்காங்க. காரம் அவ்வளோ மிளகு இருக்குது. கொத்து தாங்க நிறைய இருக்கு. வாசம் நல்லா இருக்குல்ல. இதுதான் ஒரிஜினல் மிளகு. ஒரு ஆமா மிளகு வாசம் பக்காவா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிடு வாயில போட்டு. பார்க்கறதுக்கு வந்துட்டு வெத்தலை கொடி மாதிரியே இருக்கு. காரமா இருக்கு. நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். காரம் இருக்கா? மிளகுனா இதுதான். இது வந்துட்டு நான் காய வச்சு எடுத்து வச்சேன். முத்து
முத்த வச்சு தான் காய வைப்பான்னு நினைக்கிறேன். அதான் இது ரெண்டும் முத்த வச்சு காய வச்சு சின்னதாக ஒரு பாக்கெட்ல அடிச்சு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. பப்பாளி விதை கலந்து தான் வைப்பாங்க. கலந்து விற்பாங்க. இது வந்து ஒரிஜினல் மிளகு வேணும். இப்படி வந்தோம்னு வாங்கி நம்ம வச்சோம் சூப்பரா இருக்கும். இங்க விக்குது. நாங்க போகும்போது நான் வாங்கிட்டு தான் போவேன். கிலோ 600 இருந்தாலுமே ஒரிஜினல் மிளகு அம்மா இங்க. அதான் கண்டிஷனா இன்னும் வரல மிளகு. ஸோ உங்க ஊர்ல வந்துட்டு மிளகு கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து 600 ரூபாய் ஒரிஜினல் மிளகு. நம்ம ஊர்ல கலந்து 600 700. அவங்க 2 பேரும் அந்த மிளகு அந்த மாதிரி வந்துட்டு ஆர்கானிக் சைடு போயிட்டாங்க. நாம வந்து அட்வென்ச்சர் சைடு வந்தாச்சு. இங்க வந்து இதுவும் இருக்கு. அந்த இதெல்லாம் படத்துல தான் பார்த்துருக்கோம், நேரில் இப்போ தான் பார்த்துருக்கோம். சும்மா விடுவோமா? வாங்க போய் பார்த்துடலாம். அக்கா நீலவேணி அக்கா இங்க வா. ஜிவி இங்க வா ஜிவி. வா சூப்பரா இருக்கு. இதுல எல்லாத்துலயும் இப்போ நம்ம ஏற போறோம். இங்க வாமா. காப்பி கொட்டை பாரு, இங்க இருக்கு பாரு காப்பி கொட்டை. இங்க இதெல்லாம் தான் காப்பி கொட்டை. இதுதான் அம்மா வந்து 1 மணி நேரமா தேடிட்டு இருந்தது. சேஃப்டிக்கு மேல சும்மா ஏறிட்டு இருக்காங்க பாருங்க மேல. உனக்கு தெரியல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ சமதுக்குலாம் இருக்கு. வேண்டாம். அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்கு. அவங்க வந்துட்டு ப்ராப்பரான ஹெல்மெட்டு கியர்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போகணும். இப்போ நம்ம கிட்ட எதுவும் இன்னும் நம்ம போய் ப்ராப்பரான இதெல்லாம் போடலை. ஸோ அதனால் இப்போ போகிறது ரிஸ்க்கு. இப்போ போகக்கூடாது. நமக்கு வந்து இங்கே ரோப்பை வந்து நம்மளோட அட்டாச் பண்ணிட்டு கியர்ஸோட போகணும். இப்படியே போகக்கூடாது. ஆனால் பார்த்துக்கலாம் அப்படியே. அப்படிங்கப்போ பார்க்கவே பயமாக இருக்கு. சூப்பராக இருக்கு. இது புடி நடக்கலைங்க, சும்மா பார்க்குறேன். அடுத்தது நீங்களா? திகில் சமதுக்குலாம் கீழே காலு அப்படியே இறங்குது. கயிறு இல்லை இந்த அளவுக்கு கீழே இறங்கும். அப்படி ஆமாம். முன்னாடி போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் போனோம். சும்மா எடுத்தவங்க தான் போனால் கவுந்துருவோம் நம்ம. அப்படி இல்லை ஜி. ஒரு இப்படி கீழே இருக்கு. என்ன பாகுபலியா? அப்படியே ஆட்டிடியூடா அப்படியே மேலே தூக்கணும். ஓகே. நாலு விரல் அப்படின்னு சொல்லி மூவிரல் பிடித்தது மறுமுகம். பிடித்தது மறுமுகம். ஓகே. இப்படி கீழே வச்சுக்கோ. அப்படியே மேலே தூக்கி இழுக்கலுக்கு மேலே தூக்கி. எங்க இங்க இருந்திருக்கு. போனதே பெரிய சாதனை தான். இதே போல grip இருக்கு அதுல. அதுல போகவே மாட்டேங்குது. எப்படி போகாம இப்போ நான் சொல்லி தரேன் பாரு. இல்ல அவர் விட்டு போய் போகலையே. பரவாயில்ல ஸ்டிக் ஆகல மொட்டில் இருந்தாலும் போய் தொட்டுச்சு. விடு ஐ போச்சு. ஓட்டுருச்சு. கரெக்டா 50லயே போய் விழுந்திருக்கு. அப்படியே அம்மா தலை அப்படியே ஒரு ஆப்பிள் மட்டும் அப்படியே தலையை வச்சுருவீங்க. நிலுமா கல்லு சும்மா இங்க இருந்து பின்னாடி இருந்து தலையில விழுகுதா வயிற்றுல விழுதா நெத்தில கண்ணில் கண்டுபிடிக்க. அம்மா இந்த சைடு வாமா. வாமா வலிக்குமா? இந்த சைடு வாமா. கரடி வந்து அப்புறம் மூஞ்சில எச்சது போயிடும். கரடி மூஞ்சில எச்சது பிடிச்சிட்டா கரடி மூஞ்சில ஆபே எச்சது. வாவ் வாட் a shot first time. ட்ரை பண்றீங்களா? இந்த தினேஷ் இருந்தா கொஞ்சம் டீ. இப்போ சக்கரை கண்ணே இப்போ 2 கிளாஸ் கலந்துக்கிறது இப்போ சரியா இருக்கு. ஸோ நைட் இங்கே தான் கேம்ப் ஃபயர் நடக்கும். இல்லை இங்கே கேம்ப் ஃபயர் நடக்கும். கேம்லாம் விளையாண்டுட்டீங்க. நல்லா இருக்குது. அவங்க 2 சக்கரை போட்டுருந்தாங்க. இனிப்பாக இருந்து மறுபடியும் வெறும் டீ வாங்கி கலந்து சரியா இருக்குது. இனிப்பு அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். கேம்லாம் வந்து செம்மையாக டயர்ட் ஆகிட்டோம். மூச்சு வாங்குது. செம்ம ஜாலியாக இருக்கு. போனும் அண்ணியும் வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அண்ணாவும் அண்ணி. உனக்கு தான் அண்ணா, எனக்கு போகணும். எனக்கு மாமா. நெக்ஸ்ட் மந்த் வரோம். இங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ரெசார்ட்டோடைய டூர் வந்து பாதி தான் காமிச்சிருக்கோம். இந்த எல்லோ லேக் ரெசார்ட்டில் இருக்க குயின்ஸ் ஹோட்டலோடைய வாக் த்ரூ வந்து பாதி பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் பாதியும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் இருக்கிற லக்ஸுரி ரூமோடைய ரூம் டூருமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போட போகிறோம். ஸோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, see you.